ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் பேஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சின்ன வெங்காயம் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்து கூட மொத்தமான தோசை கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க இந்த குழம்பு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெயில் செய்கிறேன். நல்லெண்ணெயில் செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 30 பல் சேர்த்திக்கலாம். முழுவதுமாக சேர்த்திக்கோங்க. இது கூட அடுத்ததாக 10 பல் பூண்டு முழுவதுமாக அப்படியே போட்டுக்கோங்க. இது கூட அடுத்ததாக கருவேப்பிலையில் ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க. இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்தால் போதும். குழம்புல நல்லா வெந்துடும். அதனால் பாதி வந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்படி ஊற்றி அரைச்சி செய்கிறப்போ குழம்பு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் திக்காகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தனியாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கடைசியாக சீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த டைமில். இல்லைன்னா காரமெல்லாம் கருகிரும், கரிச்சி வாசனை வரும். அதனால் இப்போ இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர டைமில் காஷ்மீரி மிளகாப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது ஆப்ஷனல். இது மிளகாய்த்தூள் போட்டால் நல்லா கலர் கொடுக்கும், காரம் கிடையாது. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை இந்த மாதிரி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா தண்ணி 2 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் அதிகமாக ஊற்றிடாதீங்க. தண்ணி மாதிரி இருந்தால் குழம்பு அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கல் உப்பு சேர்த்திருக்கேன் நான். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதை நல்லா கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரணும். அந்தளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொதி வந்திருக்குது. இன்னும் நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா அப்போ திக்காக வரும். அது வரைக்கும் வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்குது குழம்பு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து அந்த பால் ஊற்றிக்கோங்க. நல்லா கெட்டியான பால் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இது ஊற்றுறப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கலந்து விட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது 4 நிமிஷம் வேகட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு திக்காய் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து கொடுத்துட்டு இப்போ கடைசியாக மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது சேர்த்துறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது கூடயே நறுக்கிய கொத்தமல்லி இலையை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. கடைசியாக தான் மிளகுத்தூள் சேர்த்தணும், ஃபஸ்ட்டே சேர்த்திடாதீங்க.
சேர்த்துட்டு இப்போது கொத்தமல்லியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி குழம்பு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு குழம்பு வந்து எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பவுலில் இப்போது நம்ம ஊற்றி வச்சிடலாம். இரும்பு கடாயில் செஞ்சதுனால வேற ஒரு பாத்திரத்துக்கு உடனே மாற்றி வச்சுருக்கோங்க. இந்த குழம்பு வந்து 2 நாள் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.